வள்ளுவனா எல்லா மொழியும் உலகத்தில பெண்களை வீக்கர் செக்ஷன் சொன்னுச்சு. ஆனா வள்ளுவன் பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்று சிறப்பித்தவன் இல்லையா வள்ளுவன்? எனவே சமூகத்துக்காகத்தான் பேசி இருக்கிறான். ஆனால் வள்ளுவம் என்பது ஒரு 1.25 அடி, அந்த வாமனனுக்கு கூட 3 அடி தேவைப்பட்டது. ஆனால் நம்முடைய வள்ளுவன் தனி மனிதன், நான் விட்டு வைக்கிற ஒரு 1/4 அடியில் கால் வைத்து உலகத்தை அளக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கடலிலே நின்று கொண்டிருக்கிறார். அதன் மூலமாக நீங்கள் கூட சொன்னீர்கள், வடக்கையும் தெற்கையும் இணைத்து விட்டார்கள் என்று. வடக்கினுடைய எல்லை காஷ்மீர், அதை பிரித்து கொண்டிருக்கிறார்கள் மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக. ஆனால் தெற்கு எப்பொழுதுமே இணைத்துக் கொண்டுதான் இருக்கும் என்பதைத்தான் விவேகானந்தர் பாறையையும் வள்ளுவர் சிலையையும் இணைத்திருப்பதன் மூலம் தெற்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எல்லோரையும் இணைப்பதைத்தான் தெற்கு செய்கிறது. உண்மையிலேயே ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் இந்த சிலை நிற்கிறது என்றால் உலகம் முழுவதும் என்கிற ஆழி பேரலை என்கிற சுனாமி எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போனது. ஆனால் இந்த வள்ளுவனுடைய சிலையை மட்டும்தான் படித்துவிட்டு போனது என்பதுதான் 6 மாதங்களுக்குள்ளேயே விழுந்து விடுகிற சிலைகளுக்கு மத்தியிலே இன்னும் பல 100 ஆண்டு காலம் இந்த சிலை நிற்கும், திருக்குறளை பேசும் என்று சொல்லி குரல் பெரிதும் பேசுவது தனி மனிதனை நோக்கித்தான். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்பதெல்லாம் தனி மனிதர்களுக்காக சொல்லப்பட்டதுதான் என்பதை நீங்கள் உணர்ந்து நல்ல தீர்ப்பை சமூகம் வழங்க வேண்டும் என்று கேட்டு என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நுட்பமான பல செய்திகளை சொன்னார். அழகான கவிஞர் அவர். எல்லா பாலும் கெட்டு போகுது, ஆனா இந்த முப்பால் மட்டும் தானும் கெடுவதில்லை, தன்னில் சேர்ந்தாரையும் கெட விடுவதில்லை அப்படின்னு அந்த முப்பாலுக்கு ஒரு தனித்த சிறப்பை எடுத்து சொன்னார். நுட்பமான ஒரு கேள்வி கேட்டார். காமத்துப்பால் நீங்க படிச்சு பார்த்தா அது தனி மனிதனுக்கு உரியதுதான். சமூகத்துக்கேவா காமத்துப்பாலை பாடமா நடத்திக்கிட்டு இருக்க முடியும்? அதனால தனி மனிதனுக்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிற அந்த பகுதியெல்லாம் எடுத்து சொன்னார். நிறைவாக மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளரும் மிகச்சிறந்த ஊடகங்களில் தனிப்புகழ் பெற்றவருமாகிய அருமை சகோதரர் பட்டிமன்றம் ராஜா அவர்கள் இப்போது உரையாற்ற வருகிறார்கள். வாங்க. பட்டிமன்ற நடுவர் எங்கள் மரியாதைக்குரிய சொல்வேந்தர் ஐயா அவர்களே, தன்னிகரற்ற தமிழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களே, துணை முதல்வர் உள்ளிட்ட மற்ற அமைச்சர் பெருமக்களே, பெருந்திரளாக வந்து அமர்ந்து பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நேரம் கைதட்டாம ஒரு அவை இருக்கும்னா நம்ம அவை தான். தட்டிட்டா அவங்க இன்னும் சிறப்பா பேச மாட்டாங்க. அப்படி இல்ல, கரெக்டா வரைக்கும் கறப்போம். தட்டிட்டா இன்னும் பேசிட்டு வாங்க, நேரத்துக்கு முடிக்க முடியாதுன்றதுனால முதல்வர் இவ்வளவு நேரம் அமர்ந்தியா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறார்ன்றதே பெரிய சந்தோஷம். முதல்ல இப்ப பேசி முடித்த நம்ம நண்பர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் சொன்னார், முடிக்கும் போது சொன்னார், நடுவர் ஐயா கவனிச்சிருப்பீங்க, திருவள்ளுவர் சமூகத்துக்கு தான் சொன்னார் அப்படின்னாரு. தன்னை அறியாம கொடுக்கிற ஒப்புதல் வாக்குமூலம் அவர் தான் சொன்னார். அத அப்புறம் நெருப்பினில் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அறிந்துன்னு ஒரு குறளை அவர் நினைவுபடுத்தினார். அதனாலதான் முதல்வர் அவர்கள் காலையில பசியோடு வருகிற பிள்ளைகளுக்கு உணவு தருகிறார் அப்படின்னு. இது தனி மனிதனுக்கு சொன்னதா, சமூகத்துக்கு சொன்னதா? அரசாக ஒரு பிள்ளைகள் பசியோடு இருக்க வேண்டாம் என்ற அரசாங்கம் தான் இதை செய்திருக்கிறது என்றால், வள்ளுவர் சொன்னதை அரசு வாங்கி இருக்கிறது, அதனால் தமிழ் சமூகம் பயன்படுகிறது என்றால் சமூகத்துக்கு சொன்னது தானே அது. அப்புறம் சொன்னார், 2000 ஆண்டுகளாக தமிழ் சமூகம் கெட்டு போகாமல் இருக்கிறது. அப்படின்னா அதுவே சமூகம் பெற்றதுதான் அது. சார், இவ்வளவு பெரிய சிலையை இங்க வச்சிருக்கிறோமே, இங்க வருகிறவர்கள் தமிழர்கள் மட்டுமா வருகிறார்கள்? வேறு மாநிலத்தவர் வருகிறார்கள், வேறு நாட்டவர் வருகிறார்கள். வருகிற அத்தனை பேருக்கும் இவர் யார் என்று அடையாளம் காட்டுவதற்காக முத்தமிழறிஞர் கலைஞர் அதை நிறுவி இருக்கிறார் என்றால், மொழி கடந்து இனங்கடந்து எங்கோ போகிறது தமிழ். வள்ளுவம் என்றால் இது சமூகத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். அதனாலதான் திருக்குறளை உலக பொதுமறைன்னு சொன்னாங்க. தனி மனிதருக்கான அல்ல, உத்தர வேதம். நாங்க ஏகப்பட்ட
உரைகள் வந்திருக்கு. கலைஞர் அவர்கள் திருக்குறளுக்கு உரையும் எழுதியிருக்கிறார், குறளோவையும் எழுதியிருக்கிறார். அதைத்தான் இந்த மேடையில வாங்கி இருக்கிறோம். இத்தனை பெரிய ராஜாராமையா ஒரு விஷயம் சொன்னார். வந்த உடனே ஒரு இளைஞன் அந்த மேடையில இருந்தாரா, எண்ணிய எண்ணியாங்கு எய்து பண்ற குறளை கலைஞர் அவர்கள் சொன்னார் அப்படின்னு. அது கலைஞர் அவர்களின் பெருந்தன்மை. இறைமாட்சியில ஒரு குறள் உண்டு, காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். ஒரு அரசன் காட்சிக்கு எளியவனாக கடும் சொற்கள் சொல்லாதவனாக இருந்தால் அவனால் அந்த சமூகம் முன்னேறும், நாடு முன்னேறும். இதற்கு இலக்கணமாக வாழ்ந்த தலைவர் கலைஞர் அவர்களால் தான் எங்கோ நிற்கிற இளைஞனை அழைத்து அவன் சிந்தனைக்கும் ஒரு குரலை தர முடிந்தது என்றால் இதுதான் சமூகம் செய்த சாதனை. அது சொன்னா அப்புறம் என்எஸ்கே அவர்கள் நடிப்பு அந்த கதையை சொன்னார் ராஜாராமையா. அவர் தெரிஞ்சுக்கிட்டே கொடுத்தாருன்னு. இரவு இரவச்சம்னு 2 அதிகாரம் இருக்கு திருக்குறள்ல. ஒன்று எல்லாருமே அந்த குறளை சொன்னாங்க, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான்னு. ஆனா பிச்சை எடுக்கிறது கூட நல்லதுன்னு திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருக்கிறார். இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. இந்த குறளுக்கு அர்த்தம் பிச்சை எடுக்கிறது கூட பிறருக்கு கொடுப்பதை போல. எப்ப தெரியுமா? தன்னிடம் இருப்பதை எவன் மறைக்காமல் கொடுக்கிறானோ அவனிடம் பிச்சை எடுப்பது கூட பிறருக்கு கொடுப்பதை போல என்று திருவள்ளுவர் சொல்கிறார் என்றால் அந்த சிந்தனை உள்ளவர் என்எஸ்கே. அதனால்தான் அந்த இடத்திலே அந்த பெரிய சாதனை நடந்தது. இது எல்லாத்த விடங்க, ஒரு முதல்வர் இந்த மேடைக்கு வந்த உடனேயே அங்க உட்கார்ந்துட்டு ஒன்னு கவனிச்சார். இங்க நின்னு பேசும்போது சுகிசிவா ஐயா பேசும்போது முகம் தெரியல. அதனால அங்க இருந்த ஒருத்தரை அழைத்து இங்க இருந்த பூக்களை எல்லாம் அகற்ற சொன்னார். ஒரு முதல்வர் ஒரு மேடையில நின்னு பேசுவதை கூட கூர்ந்து கவனித்து வந்த உடனேயே ஒரு செயலை செய்தார் என்றால் இப்படிப்பட்ட அரசர்கள் இருக்க வேண்டும். இதுதான் இறைமாட்சி. இறைமாட்சி இங்க பொருட்பாலில் இருக்கிற ஏகப்பட்ட அதிகாரங்களை தூக்கிக்கிட்டு இதெல்லாம் அரசனுக்கு சொன்னது. பாவம் தம்பி மோகன சுந்தரம் அவர் வீட்டுல ரொம்ப சிரமப்படுறாரு. அவர் மட்டும்தான் சிரமப்படுறாருன்னு அவர் நம்பி சொல்றாரு. எல்லாரும் அதே நிலைமையில தான் இருக்கும்ன்றத மறந்துட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவர் ஒண்ணு சொன்னாரு, இந்த குடும்ப கட்டுப்பாடை பத்தி சொன்னாங்க. இப்போ குடும்ப கட்டுப்பாடு தனி மனிதனுக்கு தானே சொன்னதுன்னு. ஆனா சமீபத்தில் முதல்வர் ஐயா அவர்கள் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார். கொஞ்சம் பிள்ளைகளை அதிகமா வச்சிருங்க, இல்லாட்டி நம்ம ஊர்ல தொகுதி குறைஞ்சு போயிடும் சொன்னாரா இல்லையா? அப்படின்னா இது குழந்தை பெறுவது பெறாமல் இருப்பது தனி மனிதன் தான். ஆனா ஒரு சமூகத்துக்கு ஒரு அரசுக்கு கடமை இருக்கிறது. நம்ம ஊர்ல இருக்கிற 39 பார்லிமெண்ட் தொகுதி குறைஞ்சிடக்கூடாதுன்றதுனால முடிஞ்ச அளவு பிள்ளைகளும் பெத்துக்கன்னு ஒரு அரசாங்கம் சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால் சமூக சிந்தனை தான் அங்க நிக்கிறது. அது மட்டும் இல்ல, இங்க நீங்க சொல்லும் போது தனி ஒரு மனிதன் திருந்தி விட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லைன்னு ஒரு சினிமா பாட்டு இருக்கு. அந்த பாட்டை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஏற்கனவே திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், இழைதாக முள்மரம் கொல்க களையுனர் கை கொல்லும் காழ்த்த இடத்து. இது அரசனுக்கு சொன்னது. சில தவறுகள் சிறிதாக இருக்கும். புலவர்கள் தனி மனிதனை பாடி பெருமைப்படுத்திய காலத்துல தனி மனிதரை பாடாமல் மன்னரை பாடாமல் ஒரு புலவர் பாடி இருக்கிறார் என்றால் அவர்தான் திருவள்ளுவர். தனி மனிதனை பாடல, சமூகத்துக்காக பாடினார். அவர் போர் மாட்சி பகை மாட்சி பாடினார், பகைத்திறம் தெரிதல் பாடினார். ஆனா போர பெருமைப்படுத்தல. இந்த சமூகத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்காக சொன்னார். ஒரு குறள் ஞாபகம் வச்சுங்க, இருமண பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்ட அனிபம். இருமண பெண்டிர் கள் கவரு, கவருனா சூது. இது தனி மனித விருப்பம். இந்த விருப்பத்துக்கு எதிராக திருவள்ளுவர் சொல்கிறார், வரைவின் மகரில் சொல்றார். இது மூணும் யார் செய்யக்கூடாதுன்னா எவன் செல்வம் வேண்டாம் என்று நினைக்கிறானோ அவன் செய்யட்டும், செல்வம் வேண்டும் என்று நினைக்கிறவன் செய்யக்கூடாது என்று திருவள்ளுவர் சொல்கிறார் என்றால் இது மூன்றும் இல்லாத சமூகத்தை அவர் உருவாக்க நினைக்கிறார். இதுதான் சமூகத்துக்கானது. இது மட்டும் இல்ல, நிறுத்தினேன்.
அதாவது மிக குறைந்த நேரத்துல ஒரு பட்டிமன்றம் நடந்ததுன்னா அது நம்ம பட்டிமன்றம் தானே. ஒரு விஷயங்க, உழவு என்கிற ஒரு அதிகாரத்தை அந்த காலத்துல அவ்வளவு பெருமையாக வள்ளுவர் பேசுகிறார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. அத்தனை பேரை போய் உழவு செய்யுங்கன்னு சொல்லல. ஆனா இந்த சமூகம் முக்கியமானது என்றால் உழவுதான் முக்கியம் என்று மிக மிக முந்திய காலத்துல உழுவார் உலகத்திற்கு ஆணி என்று சொல்கிறார் என்றால், இந்த சமூகத்தில் 1000 தொழில்கள் இருந்தாலும் உலகம்தான், உழவுதான் முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன். சில கேள்விகள் தனி மனிதனுக்கா சமூகத்துக்கான்ற ஒரு வினா வரும். இப்போ ஒரு குறள் சொல்றாரு, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். இந்த நினைக்கப்படும்ன்றது யாருக்கு சொன்னது? சமூகம் தான். சமூகம் யோசிக்கணும். அவ்விய நெஞ்சம்னா தவறு செய்கிறவன் வளர்கிறான், முன்னேறுகிறான். நல்ல எண்ணம் கொண்டவன், ஒழுக்கமானவன் தேய்ந்து போகிறான். இதை பற்றி யோசித்து பாருங்கள் என்று அவன் சொன்னது சமூகத்துக்கு. இன்னொரு குறள் ஐயா சொன்னார், அறத்தாரி இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. இதுக்கும் காரண காரியம் பார்க்காதே. ஒருவன் பல்லக்கிலே மேலே போகிறான், ஒருவன் பல்லக்கை சுமக்கிறான். இது அறம் என்று நினைக்காதே, இது அங்கு போய் அறம் பேசாதே என்று சொல்கிறார் என்றால், அரசன் அவன் இயல்புகள், அவனது அங்கங்களின் இயல்புகள், அங்க இருக்கக்கூடிய குடிமக்களின் இயல்புகள் அத்தனையும் அவர் இந்த மக்களுக்கு சொல்லி இருக்கிறார். சமூகத்தை மாற்ற நினைக்கிறார். ஒரு குறளை மட்டும் யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. குறளை கேட்கவே அருமையா இருக்கும். வேலோடு நின்றான் இடு என்பது போலும் கோலோடு நின்றான் இரவு. அதாவது எனக்கு டோல்கேட்டை பார்க்கும் போதெல்லாம் இந்த குறள் தான் ஞாபகம் வரும். நம்ம ஊர்ல இருக்கிற டோல்கேட்டை பார்க்கும் போதெல்லாம் வேலோடு நின்றான் இடு என்பது போலும் கோலோடு நின்றான் இரவு. அதிகாரத்தில் இருப்பவர்கள் கொடு என்று கேட்பதும் கையில வேலை வைத்துக் கொண்டு ஒருவன் பறிப்பதும் ஒன்று என்று 2000 வருஷம் முன்னாடி ஒருவன் சொல்லி இருக்கிறான் என்றால், இத்தகைய தீமைகள் இல்லாத சமூகமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, நிறைவாக கயமை என்கிற அதிகாரம், அதான் பொருட்பாலி கடைசி அதிகாரம். அவர் சொல்றார், ஈருங்கை விதிரார் கயவர் கொடுர் உடைக்கும் கூர்ங்கையர் அல்லாதவர்க்கு. இந்த சமூகத்தில் சில பேர் எச்சில் கையால் கூட எதுவும் உதவ மாட்டார். அப்பேற்பட்டவருக்கு தாடையை முறிக்கும்படி அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சமூக புரட்சி 1000 ஆண்டுகளின் மண்ணிலை நிலைத்து நிற்பார். அதுதான் முத்தமிழ் அறிஞர் எழுப்பி இருக்கிற சிலை. அதற்கு வெள்ளி விழா காணுகிற இந்த நாளிலே முதல்வர் உள்ளிட்ட அத்தனை பேரையும் வணங்கி, தமிழ் சமூகத்தின் அடையாளம், தமிழ் சமூகத்தின் ஒட்டுமொத்த நம்பிக்கை திருக்குறள் என்னும் உலக பொதுமறை, அது சமூகத்துக்குத்தான் அதிக நன்மை என்று சொல்லி வாய்ப்புக்கு